இந்த மகிழ்ச்சியான வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடு குடும்பத்தினரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் கேட்டு இந்த தேவனுடைய வார்த்தையை பயன்படும்படியான இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி நாம் கடந்து செல்வோம். இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகம் அப்படின்னா, ஒரு விளம்பர உலகமாக அது இருக்கிறது. நீங்கள் ஒரு பொருளை இந்த கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு முன்பாக அந்த பொருளை பற்றி அதிகமாக விளம்பரங்கள் என்பதுதான் நம் கண்களுக்கு அங்கே தெரியும். ஏன்னா அதை மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை எப்படியாவது ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அது நல்ல பொருளோ ஆரோக்கியம் இல்லாத பொருளோ ஏதோ ஒன்று மார்க்கெட்டிங் பண்றதுக்காக அதை பற்றி பொய்யான சில விளம்பரங்கள் சொல்லி கூட மக்கள் மத்தியில கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. அதே போல வேதத்தை பொறுத்தவரை கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்தவத்துல பல போலியான பொருட்கள் மார்க்கெட்டிங் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்தினுடைய சரியான சத்தியத்தை சிலர் கவனியாதபடிக்கு மேலோட்டமாக அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழும்படியாக பல வார்த்தைகள், பல உபதேசங்கள் அநேக மனிதர்கள் போதித்து மனிதர்களை சத்தியத்தை யோசிக்காதபடிக்கு அங்கே மூளை செலவை செய்து வைத்திருக்கிறது ரொம்ப வருத்தமாக இந்த வேலையில கூட நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல பல உபதேசங்கள், எப்படி நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர வேண்டும், தேவனிடத்துல நெருங்கி சேர வேண்டும், சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் சில மேலோட்டமான காரியங்களையும் நாம் படிக்கிறோம். ஆமா, அதுல முக்கியமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடம் என்னன்னா வாக்குதத்தம். இந்த வாக்குதத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா ஒரு நியூ இயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நியூ இயர்ல என்ன எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு என்ன வாக்குதத்தம் கிடைக்க போகுதுன்றதை எதிர்பார்க்கிறாங்க. அதுலயும் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்குதத்த அட்டைகள், வாக்குதத்த வசனங்கள், ஏன் பிரசங்கமே என்னவா இருக்கும் அப்படின்னா அதுக்கு தலைப்பை கொடுப்பாங்க, வாக்குதத்த பெருவிழா, வாக்குதத்த அபிஷேக விழா அப்படின்லாம் பேர் கொடுத்து அந்த வாக்குதத்தம் அப்படின்றத மனிதர்களுக்கு ஏற்ற முறையாக இன்றைக்கு பயன்படுத்தி, சுருக்கமா சொல்லணும்னா வாக்குதத்தம் அப்படின்றத ஒரு ஜோசியம் போல இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தி கொள்ள விரும்புறாங்க. வேதத்தின்படி வாக்குதத்தம் என்பது என்ன? அது பூமிக்குரிய வகையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும்தானா, அல்லது நான் ஒரு நியூ இயர்ல அன்னைக்கும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையா? நீங்க பல சபைகள்ல நீங்க கவனித்து பார்க்கலாம். நியூ இயர் டைம்ல ஒரு பாக்ஸ்ல ஒரு 100 வசனம் அங்க இருக்கும். அந்த 100 வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட கொண்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் அதை எடுத்து அந்த வசனங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவார். அதுல ஒரு வசனம் இருக்கும். இதுல என்னன்னா எல்லாமே பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குதத்தங்கள் தான். நீ கீழாவாமல் மேலாவாய், நீ வாளா இருக்காமல் தலையா இருப்பாய், உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனங்களா இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, ஒரு உண்மையான வாக்குதத்தன்றது என்ன? 50% நெகட்டிவா இருக்கணும், 50% பாசிட்டிவா இருக்கணும். அந்த பாக்ஸ்ல ஒருவேளை அவர் எடுக்கும் பொழுது அது பாசிட்டிவா வந்ததுன்னா அவர் சந்தோஷப்படலாம். இருக்கிற எல்லாமே ஆசீர்வாதமான வசனங்களா அங்க இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு தேவன் என்னை ஆசீர்வதிச்சுட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அதுல நெகட்டிவான வசனங்கள் இருக்கும் பொழுது அப்போ அவர் பாசிட்டிவான வசனம் வந்தா சந்தோஷப்படலாம். இது ஏன் இப்படி செய்யப்படுகிறது அப்படின்னா, மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போல முறைகள் எல்லாம் இன்றைக்கு ஊழியங்களிலே சபைகளிலே கொண்டு வரப்படுகிறது. வாக்குதத்தம் அப்படின்னா என்ன? ஆங்கிலத்துல ப்ராமிஸ் அப்படின்னு தான் இருக்குது. ப்ராமிஸ் அப்படின்னா சத்தியம் பண்றது கிடையாது, வாக்கு கொடுக்கிறது. இந்த வாக்கு கொடுக்கக்கூடியவர் யார்? பிதாவாகிய தேவன். உண்மையாவே அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவர் மாற மாட்டார்.
நாம் வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொண்டு 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்தப்படி தேவனும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, யாருக்கு தேவன் வாக்குதத்தம் பண்ணாரோ அந்த நபர்கள் அந்த வாக்குதத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய், மாற்றிக்கொள்ள மாட்டார். அந்த மாறாத பரிபூரண நிச்சயத்தை அவர் காண்பிக்கும்படியாக ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நிச்சயமாக அவர் ஒரு வாக்கு கொடுப்பார் என்றால் அதை 100% அவர் நிறைவேற்றுவார். அதுதான் வாக்குதத்தம். இன்னும் நாம பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை திருப்பி வாசிப்போமானா, என்னாகமம் என்ற புத்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் மாத்திக்கவே மாட்டார். தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தத்தை பொறுத்தவரை அது 100% உண்மையானது. அவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஆனா இதுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் என்றுதான் இன்றைக்கு இருக்கிற சிலர் போதிக்கிறாங்க. ஆனா தேவன் அப்படி சொல்றதே கிடையாது. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு நிபந்தனையோடு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். நிபந்தனைனா என்ன? ஆங்கிலத்துல உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சில விளம்பரங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா? இதை நீங்க செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதுமே அப்படிதான் இருப்பார். அவர் கொடுப்பார். ஆனா அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் போதித்த வார்த்தைகளை ஒருவர் கை கொள்ளும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் அவரால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்காக நான் இப்போ 2 உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லப்போறேன். முதல் உதாரணம் யாருன்னு பாத்தீங்களான்னா, விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்றத நாம முதல்ல படிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க கவனித்து பாருங்க. 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்க கவனிப்பீர்களானா, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி இங்க நாம் படிக்கிறோம். 1, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இப்போ நீங்க எண்ணிக்கொண்டு வாங்க. என்னென்ன வாக்குத்தத்தங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார்? முதல் வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் பொழுது 75 வயசு. இதுவரைக்கும் அவருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனா அவருக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்படுகிறதுனா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய வம்சத்தான் ஆக்குவேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் 0 ஆரம்பிக்கும். ஒண்ணுமே இருக்காது, ஆனா கண்டிப்பா நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவார். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். சரி, 2வது என்ன வாக்குத்தத்தம் ஆபிரகாம் கொடுக்கிறார்? உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இது 2வது. 3வது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னுடைய பெயர் உண்மையாகவே புகழ் பெற்று விளங்கும். இது 3வது வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 4வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன். யாரெல்லாம் உன்னை சபிக்கிறாங்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறி போவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும். 5வதாக, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ இந்த வசனத்தின்படி 5 வாக்குத்தத்தங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனா வெறும் வாக்குத்தத்தங்கள் தான் கொடுத்தாரா? இதை தான் நாம் சிந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கு கூட நமக்கு பலர் என்ன போதிக்கிறாங்கன்னா, நீங்க சபைக்கு வாங்க, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைச்சிடும், சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போங்க, காணிக்கை கொடுங்கள், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிடும், அல்லது நீங்க பூமிக்குரிய பிரகாரமாக இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். அன்பானவர்களே,
வாக்குத்தத்தங்கள் என்பது ஒரு மாயையானது அல்ல. இது இப்போ நீங்க பார்க்கலாம், சிறு பிள்ளைகளுக்கு நாம கண்டித்து சொல்லுவதை காட்டிலும் அவங்களுக்கு ஒரு சில வாக்குகள் கொடுத்தா ஈஸியா வேலை நடந்துடும். நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ இந்த வேலையை செஞ்சினா நான் உனக்கு மொபைல் போன் தரேன், நீ கேம் விளையாடுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாக்கு கொடுக்குறாங்க. சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க, இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் வாழுங்க, நீதி உள்ளவர்களா இருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, இதெல்லாம் சொன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைக்கு காட்டுற லாலிபப்பு போல வாக்குத்தத்தம் கொடுக்கறது, ஆசீர்வாதம் கொடுக்கறது, கர்த்தர் உன்னை உயர்த்திட்டார்னு சொல்றது, இதையே நம்பி 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 நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அப்படிப்பட்ட மனுஷர்களிடத்துல போய் தங்கள் ஆத்துமா வளராதபடிக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் இருப்பார். ஆனா நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, வாக்குத்தத்தங்கள் என்பது வெறும் மாயையானது அல்ல. அது வெறுமனே காண்பிக்கப்படுகிற ஒரு காட்சி பொருள் அல்ல. அந்த வாக்குத்தத்தங்கள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதனுடைய நிபந்தனைக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டும். சரி, ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு தேவன் கொடுத்த நிபந்தனை என்ன, சட்டங்கள் என்ன? இப்போ நாம் 1வது வசனத்தை படிப்போம், வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சட்டத்தை தான் முதல்ல தேவன் அவங்களுக்கு சொன்னார், அப்புறம் தான் வாக்குத்தத்தமே கொடுக்கிறார். என்ன சட்டம் சொன்னாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணம் அந்த காலத்திலேயே நாகரிகம் உள்ள ஒரு பட்டணமா இருந்தது. நம்ம இந்திய வரலாற்றின்படி அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலத்திலேயே ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் பட்டணத்தினுடைய அந்த மெசபொத்தோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயங்களை இங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்திலேயே அந்த பட்டணத்துக்கும் இங்கேயும் வாணிக வர்த்தகம் இருந்தது அப்படின்னு கூட ஆராய்ச்சியாளர்கள் அங்க சொல்றாங்க. அது போல ஆபிரகாம் வாழ்ந்த ஊரு அப்பவே செழிப்பான ஒரு ஊர், வளமையான ஒரு ஊர், நாகரிகம் வளர்ந்திருந்த ஊர். ஆனா இப்ப தேவன் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய தேசத்தை விட்டு வரணும், உன் உறவினர்களை விட்டு வரணும், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வரணும், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதை செஞ்சா கீழே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உனக்கு கிடைக்கும். இப்போ ஆபிரகாம் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறார். சரியான ஒரு முடிவு எடுத்தார். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுடைய அப்பா தேராகு ஒரு விக்கிரகாராதனைக்காரர் என்று யோசுவா 24:2 நாம் படிக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தேவனை அவர் முழுமையாய் விசுவாசித்தபடியினாலே ஊர் என்று சொல்லக்கூடிய கல்தேய பட்டணத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து முதல்ல அவர் ஆரான் அப்படின்ற இடத்துக்கு வரார். ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து ஆரானுக்கு 600 மைல் தூரம். அந்த ஆரானுக்கு வந்த பிறகு ஆரானிலே ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு இறந்து போயிடுறார். எப்பவுமே ஒரு விஷயத்தை கவனிங்க, தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் வருமா தண்டனை வருமா? ஆசீர்வாதம் நடக்குமா துக்கம் நடக்குமா? இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் நடந்தது. அவங்க அப்பா தேராகு இறந்துட்டார். ஒருவேளை என்ன யோசித்திருப்பார் ஆபிரகாம், நான் தேவனை இவ்வளவு விசுவாசமா தேடி வர என்னுடைய வீட்டுல ஏன் மரணம் நிகழணும் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். ஆனா ஆபிரகாம் அப்படி நினைக்கல. மரணம் என்பது இயற்கையானது. யார் இந்த பூமியில பிறந்தாலும் ஒரு நாள் மரிக்கணும். ஆபிரகாமுடைய இந்த விசுவாச பிரயாணத்துக்கு அந்த மரணம் ஒரு தடை அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆபிரகாமுக்கு இந்த மரணம் ஒரு தடை அல்ல. எப்படியாவது தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் ஆபிரகாம் நினைத்தார். மறுபடியும் ஆரானிலிருந்து கானான் தேசத்துக்கு அவர் வருகிறார். கானான் தேசத்துக்கு அவர் வந்து தேவன் சொன்ன அத்தனை சட்டங்களை அவர் நிறைவேற்றினார். இப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினாரா? கண்டிப்பா நிறைவேற்றினார். இப்போ என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நாம் படிச்சோம் அந்த 5ஐயும் நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. முதல் வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு அவருடைய 100வது வயதுல ஒரு மகனை அவருக்கு கொடுக்கிறார், ஈசாக்கு.
அந்த ஈசாக்கின் மூலம் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய எண்ண முடியாத மக்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டது. இரண்டாவது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 24:1 இப்படியாய் படிக்கிறோம், கர்த்தர் சகல காரியங்களிலேயும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதுவும் நிறைவேறுகிறது. மூன்றாவது சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் விசுவாசத்தின் தகப்பனாக பெருமைப்படக்கூடிய ஒரு பெயரை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தமும் நிறைவேற்றப்பட்டது. நான்காவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆமா, ஆபிரகாம் பஞ்சத்தினாலே எகிப்துக்கு போகும் பொழுதும் சரி, அவர் வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி, அவரை சுற்றிலும் தேவனுடைய கிருபை இருந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. சாராளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்த அபிமெலேக்கு ராஜாவினுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் குழந்தை பெறாதபடிக்கு கூட தேவன் அங்கே தண்டனை கொடுத்தார் என்று கூட நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமை சுற்றிலும் அங்கே பாதுகாப்பை கொடுத்தார். ஐந்தாவது, மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். இது எப்ப நிறைவேறுச்சு தெரியுங்களா? முதல்ல இது என்ன வாக்குத்தத்தம் தெரியுங்களா? ஆபிரகாமுடைய சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தம். பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றால், ஆபிரகாமே உன்னுடைய சந்ததியில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகம் எங்கும் ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை தான் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதுவும் நிறைவேறியது. ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, 5 வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது, அந்த 5ம் நிறைவேறியது. இப்போ நாம அடுத்த ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதே போல தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரு மக்களை குறித்து நாம படிக்கலாம், நாம் வாசிக்கலாம். யாத்திராகம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன அந்த வாக்குத்தத்தம்னா, எகிப்தில் அடிமைகளாய் இருந்த உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய சொந்த தேசம்தான். ஆனா 430 ஆண்டுகளாக இவர்கள் இங்க எகிப்து தேசத்திலே இருந்துட்டாங்க. வெறுமனே 75 பேராக வந்தவர்கள் இப்ப லட்சக்கணக்காக அங்கே வளர்ந்திருந்தார்கள். விசேஷமாக புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக இவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு அங்கே அழைத்து கொண்டு போவேன். இந்த வாக்குத்தத்தத்துக்கோ ஒரு நிபந்தனை இருந்தது. என்ன அந்த வாக்குத்தத்தத்தின் நிபந்தனைனா, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நாம இந்த வாக்குத்தத்தங்களை இவர்கள் ஆபிரகாமை போல 100% பெற்றார்களா என்பதை நீங்கள் இப்போ கவனித்து பாருங்க. தேவன் கொடுத்த வாக்கின்படி அவர் எகிப்து தேசத்துல 10 வாதைகளை ஏற்படுத்தி அவர்களை விடுதலையாக்கி அங்கே அழைத்து கொண்டு போனார். சிவந்த சமுத்திர தண்டையில் அவர்கள் போகும் பொழுதும் அந்த பார்வோன் ராஜா மீண்டும் அவர்களை துரத்தி வந்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக அந்த சிவந்த சமுத்திர தண்டையில ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. அதன் வழியாக இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து சென்று அந்த கரையில் அவர்கள் சேர்ந்து தப்பித்தார்கள். இப்படியாக அன்று தொடங்கி 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்கள் பயணங்களை மேற்கொண்டார்கள். அதாவது 40 வருஷமா அவங்க நடந்து போகல, ஒரு சில வருடங்கள் நடந்தார்கள், ஒரு சில வருடங்கள் தேவன் சொல்லியிருந்த இடத்திலேயே அவங்க தங்கி இருந்தாங்க. ஆனா இந்த 40 ஆண்டு காலம் எதற்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்? உடனடியா அவங்களை கூட்டிட்டு போயிருக்கணும்னாலும் அவர் கூட்டிட்டு போயிருக்கலாம்.
இவ்வளோ வருஷங்கள் அவர்களுக்கு அங்க தேவையில்லை. ஏன் குறிப்பாக இந்த 40 ஆண்டுகள் அவர்களை தேவன் அழைத்து கொண்டு போனார் என்பது வேதத்தின் மூலமாக நாம் படித்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம வாசித்து பார்க்கலாம். உபாகம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சீனாய் மலையில கொடுத்த சட்டங்களை நீங்கள் செய்யும்படி ஜாக்கிரதையாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2வது வசனத்துல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. பாத்தீங்களா, எதுக்காக இந்த 40 வருஷம் அவர்களை வழி நடத்தினான்னு பாருங்க. நீங்கள் கட்டளைகளின்படி நடப்பீர்களோ நடக்க மாட்டீர்களோ என்பதை சோதிக்கும்படியாக தேவன் 40 ஆண்டு கால பிரயாணத்தை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். சரி, இந்த 40 ஆண்டு கால பிரயாணத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டார்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட ஜனத்தொகை அப்படின்னு நமக்கு கணக்கு சொல்லப்படுகிறது 6 லட்சம் ஆண்கள். ஆண்களுடைய கணக்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது. பெண்களுடைய கணக்கோ சிறு பிள்ளைகளுடைய கணக்கோ சொல்லப்படலை. இந்த ஆண்கள் என்பது கூட 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய கணக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்க தோராயமா எடுத்துக்கொள்வீர்களானா ஒரு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மக்கள் அங்கே இருந்திருக்கலாம். ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர். இப்ப நம்ம அந்த ஆண்களை குறித்து மட்டும் நாம் படிக்க போறோம். இந்த 6 லட்சம் ஆண்களிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டார்கள்? அந்த பிரயாணத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானா இப்போ வசனத்துல நாம் படித்ததை போல உண்மையாகவே யார் தன்னை நேசித்தார்கள் யார் தன்னை நேசிக்கவில்லை என்பதை அந்த 40 ஆண்டு காலத்திலேயே தேவன் கண்டுபிடித்தார். விசேஷமாக அவர்கள் பல இடங்களிலேயே முறுமுறுத்தார்கள், பாவம் செய்தார்கள், தேவனுடைய வழியை புரட்டினார்கள். இப்போ நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் ஜெபம் பண்ணிட்டேன் அதனால தேவன் எனக்கு ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் பைபிள் படிச்சுட்டேன் அதனால தேவன் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. இன்னும் கூட இப்படி கூட நினைச்சுக்கிறாங்க, நான் திருவிருந்து எடுத்துக்கிறதுனால தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீர்களானா ஒரு உதாரணம் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை பத்தி. இதே நாம் படிக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பத்தி 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரத்துல நீங்க அங்க வாசித்து பாருங்க. 2வது வசனத்துல எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இப்போ இன்றைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ளாக தண்ணீருக்குள்ள மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம். இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு வகையான ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றார்கள். தண்ணியே அவங்க மேல படல. அவங்க பயணப்படும் பொழுது எப்பவுமே அவங்க தலைக்கு மேல மேகஸ்தம்பம் இருந்தது. சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே அவர்கள் போகும் பொழுது இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி, மேல மேகஸ்தம்பம். தண்ணீருக்குள்ளாக அவர்கள் பயணம் செய்தாங்க இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு ஞானஸ்நானம் சொல்றார். தொடர்ந்து 3வது வசனம் பாருங்க. அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். என்ன அந்த ஞான போஜனம் தெரியுங்களா? மன்னா. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். 4வது, எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். இப்ப பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஒரே ஞான போஜனம் சாப்பிட்டாங்க, ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இப்ப இவங்க அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களா மாறிட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் திருவிருந்தில் கை கொள்றேன், என்னுடைய பேர் கிறிஸ்தவ பேரு, அதனால எனக்கு பரலோகம் கண்டிப்பா கிடைச்சிடும், நான் எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, என்னை ஆசீர்வதிச்சுட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்க முடியுமா? 5வது வசனம் தான் நமக்கு எச்சரிப்பை ஊட்டக்கூடிய ஒரு வசனம். வாசித்து பாருங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை, பிரியப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சட்டத்துக்கு அவங்க கீழ்ப்படியாம பாவம் செய்தார்கள். அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் என்பதில மட்டும்தான் நாம் கண்ணோக்கமா இருக்கிறோமே தவிர அந்த வாக்குத்தத்தத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவின் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டின் சட்டங்களை ஆராய்ந்து படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா?
கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவருக்குள்ளாக அவரை போல நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்துல என்னென்னலாம் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றாரு பாருங்க. நான் அதை வாசித்து பார்க்கிறேன். 6வது வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அந்த பயணத்துல அவங்க எப்படி நடந்து கொண்டாங்களா? இச்சை உள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். சாப்பாடு எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு தான் தேவையா இருந்தது. பாவம் செய்தார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கும் உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படின்றத பூமிக்குரிய ஆசீர்வாதமாக மட்டும் நாம் நினைச்சா, இயேசு கிறிஸ்துவை தேடி போனா எனக்கு சகல சம்பத்தும் கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும், திருமணம் ஆயிடும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்ன்றது அது ஒரு வகையில இச்சை அல்லவா? அது ஒரு வகையில பணத்தின் மீது கொண்டிருக்கிற மோகம் அல்லவா? நீங்க யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் தேடினாங்க. தேவனை தேடனா நல்ல சாப்பாடு கிடைச்சிரும். அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க, எகிப்து தேசத்துல நாங்க நல்ல வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் வச்சு சாப்பிட்டோம், இங்க நாங்க ரொம்ப வெறுப்பா இருக்குது எங்களுடைய மனசு. நாங்க எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்க. அப்ப எதற்காக அவர்கள் தேடி இருக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம்? ஒருவேளை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களுக்காக மட்டும் நாம் தேவனை தேடினால் நம்மை போல பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன் இல்லை. அடுத்து என்ன செய்தாங்க பாருங்க. 7வது வசனத்துல, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். என்னவா மாறிட்டாங்களாம்? வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் விக்கிரகாராதனை செய்திருந்தார்கள். பொன் கன்றுக்குட்டி அவங்க செஞ்சு வணங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? விக்கிரகாராதனைனா என்ன? ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, தேவனை விட ஒரு நபருக்கோ ஒரு பொருளுக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ முக்கியத்துவம் கொடுப்பீர்களானா அதுதான் விக்கிரக ஆராதனை. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு படத்தை மாட்டிக்கொண்டு சிலைகளை வைத்துக்கொண்டு நான் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டேன்னா எப்படி பெற முடியும்? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற முடியாது. இது போல பல பாவங்களை இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்ததுனாலே தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த இஸ்ரவேல் மக்கள், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த 6 லட்சம் புருஷர்களிலே 2 பேர் தவிர, யார் அந்த 2 பேர் தெரியுங்களா? யோசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் காலேப்னு சொல்லக்கூடிய நபரும். இந்த 2 பேர் தவிர அந்த 6 லட்சம் பேர்களிலே மற்ற யாவரும் கானான் தேசத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன படிச்சுட்டு வரோம்? வாக்குத்தத்தம் என்பது தேவன் கொடுத்துட்டார்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். அதுக்கு காரணம் தேவன் கொடுத்த சட்டங்கள் அனைத்துக்கும் அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இருப்பார்களானா அவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டு இருப்பார்கள். ஏன் இவங்க பெற்றுக்கொள்ளல? ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இவர்களை அழைத்து கொண்டு போன மோசே கூட அந்த கானான் தேசத்துக்குள்ள போல. எதனால? ஒரு இடத்துல தேவன் தண்ணீர் வரவழைப்பதற்காக கண்மலையை அடின்னு சொன்னார். மோசே அடித்தாரு, தண்ணி வந்துச்சு. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதே போல ஒரு சம்பவம், கண்மலையை பார்த்து பேசுன்னு இந்த முறை சொன்னார். மோசே வழக்கமா ஏற்கனவே செய்த ஒரு பழக்கத்துல பேசு என்பதை அவர் சரியா கவனிக்காம 2 தடவை அடிச்சுட்டாரு, தண்ணியும் வந்துச்சு. ஆனா அன்பானவர்களே, மோசே செய்த இந்த தவறுக்காக மோசே கானான் தேசத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மோசே பெற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஏன்னா வேதத்துல என்ன படிக்கிறோம்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் படிக்கிறோம், மோசே சாந்தம் உள்ளவன் படிக்கிறோம். அப்படிப்பட்ட மோசே கூட கானான் தேசத்துக்கு போல கடைசியா தேவன் கிட்ட கெஞ்சி கேட்கிறார், நான் ஒரே ஒரு தடவை வந்துடுறேன். தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ வேணா நேபோன்னு ஒரு மலை இருக்குது, அங்க இருந்து வேணா பார்த்துக்க, ஆனா நீ கண்டிப்பா போக முடியாது. ஏன் மோசேக்கு தேவன் அனுமதிக்கல தெரியுங்களா? ஒருவேளை மோசேக்கு தேவன் அனுமதிச்சிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் போய் லைன்ல நிற்போம்.
நான் சின்னதா ஒரு தப்பு தானே செஞ்சேன், நான் சின்னதா இந்த வசனத்தை தவறா புரிந்து கொண்டேன், நான் இந்த ஒரே ஒரு சட்டத்தை தானே மீறிட்டேன் அப்படின்னு. அன்பானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சட்டங்களுக்கு முழுமையா கீழ்ப்படியும். சட்டங்களுக்கு கீழ்ப்படியாம வாக்குத்தத்தங்கள் மட்டும் எனக்கு வரணும்னு நான் நினைச்சேன்னா அது போலியானவை, அது ஏமாற்றக்கூடியவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த வாக்குத்தத்தம்? வாசிக்கலாம். நாம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அன்பானவர்களே, பூமிக்குரிய பிரகாரமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் நிலைக்காது. பூமிக்குரிய பிரகாரம் கொடுக்கப்படும் வாக்குகள் மாறி போய்விடும். கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமே வராது அந்த வருஷம் நம்மளுக்கு. ஒருவேளை பலவீனமே வராதா? பண கஷ்டமே நம்முடைய வாழ்க்கையில நேரிடாதா? அப்போ கொடுத்த வாக்குத்தத்தம் பொய்ன்னு அர்த்தமா? அது உண்மையாகவே நம்மை திருப்திப்படுத்தணுன்றதுக்காகவே செய்யப்படுகிற ஒரு காரியம். அதை நம்பாதீங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன். இப்ப கண்டிப்பா ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் இல்லையா, வாக்குத்தத்தம்னு ஒண்ணு இருக்கணும்னா நிபந்தனைன்னு ஒண்ணு இருக்கணும். கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டின் சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கும் கூட நாம இன்னும் பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நம்ம பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களையே தேடி தேடி போறதுனால உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி அடைவதை நீங்களே உங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். புதிய ஏற்பாடை படிங்க. உண்மையான வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான ஆசீர்வாதம் என்னன்றதை பாருங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே கண்ணோக்கி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய கண்களை நீங்களே மூடிக்கொண்டு இருக்காதீர்கள். ஏன்னா எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம எச்சரிக்கும்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா கவனிக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. இதுதான் நல்ல வாக்குத்தத்தம். உண்மையான நித்தியமான அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படி நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே உங்களில் ஒருவனோ அதை அடையாமல் பெற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கி போனவனாக, சத்தியத்தை விட்டு விலகி போனவனாக, தேவனை விட்டு விலகி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். வசனத்திற்கு பயப்படுங்கள். ஏன்னா இதே இஸ்ரவேல் மக்களை தான் அங்க உதாரணம் காட்டுறார் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. இஸ்ரவேல் மக்களை பத்தி பேசுறார். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. ஆனா கேட்டவங்க விசுவாசமா கேட்கல. விசுவாசமா கேட்காதபடினாலே அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தை கேட்கிறீர்கள்? வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், இதையே நாம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டு இருப்போமானா சத்தியத்தில எப்படி நாம் வளர முடியும்? தேவனிடத்துல எப்படி நாம் நெருங்கி சேர முடியும்? நானே இப்படி இருப்பேன்னா என்னுடைய சந்ததியின் எப்படி இருக்கும்? நான் இன்னைக்கு கொஞ்சம் வசனம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகள் எப்படி சத்தியத்துல வளருவாங்க? அன்பானவர்களே, நம்மை சுற்றி மாயைகள் இருக்கிறது. இதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறோம்? நீங்க உலகத்துல பார்த்திருக்கலாம், மேஜிக் ஷோஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். மேஜிக் ஷோஸ்னா தந்திரம், வெறும் கண்களால பார்க்கறதுக்கு நிஜமாவே செய்யற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். இன்றைக்கும் சத்தியத்தை போதிக்காமல் தந்திரங்களை போதிக்கக்கூடிய மனிதர்களை நாம் உலகத்துல பார்க்கிறோம். அந்த தந்திரங்கள்ல ஒண்ணு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுவது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் கட்டளை இடுகிறேன்னு கர்த்தருக்கே கட்டளை போடுறது. அன்பானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் கொடுக்கிற நித்திய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பார். ஆனா அதற்காக நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு இன்றே கீழ்ப்பட வேண்டும். கிறிஸ்து ஸ்தாபித்த உண்மையான சபை எதுவென்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சபையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும்.
இப்படிப்பட்ட வாழக்கூடிய மனிதர்களுக்கு உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்பு நாளிலே நீதியின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார், பெற்றுக்கொள்வார். கொடுப்பாரா? கடைசியா உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். 100% கொடுப்பார். நாம வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், 100% பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியில, அதனால் அவங்க பெற்றுக்கொள்ளல. அந்த 2 பேரை தவிர மீதி அந்த ஆண்களில மற்றவர்கள் அவங்க பெற்றுக்கொள்ளல. இன்றைக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? 100% அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ளும்படி புதிய ஏற்பாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வளர நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி. கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணி. கூடுமிடம் எண் 115 GNT ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.